நேஷனல் மெடிக்கல் கமிஷன் உடைய 4வது முக்கியமான ரூல். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரூல்ல தான் தமிழ்நாட்டில் எக்கச்சக்க குளறுபடிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எந்த கண்ட்ரியில படிக்க போறீங்களோ அந்த பர்டிகுலர் கண்ட்ரி வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கான லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் சிட்டிசனுக்கு எந்த மாதிரி லைசன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். அதை நீங்க வாங்கிட்டு வந்தால் தான் இந்தியாவில் உங்களை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரூலை வந்து நிறைய பேர் வித்தியாசமா இன்டர்ட் பண்ணி வித்தியாசமான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஒரு தரப்பினர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கம்பல்சரி லைசன்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பினர். இரண்டாவது தரப்பினர் வந்து எப்படின்னா, லைசன்ஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா இதுவே போதுமானதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பினர் இருக்காங்க. ஸோ நீங்க அந்த ரூல் எடுத்து ரொம்ப கிளியரா பாருங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ரெகுலேட்டரி பாடி இருப்பாங்க. லைக் எப்படி இந்தியாவில் என்எம்சி இருக்காங்க, அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் மெடிசனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் பாடி இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். அந்த லைசன்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சிட்டிசனுக்கு எந்த மாதிரி கொடுக்குறாங்களோ அதற்கு ஏற்றாற் போல இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமா இன்டர்ட் பண்ணி நீங்கள் குழம்பிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கிளியராக எந்த கண்ட்ரியில் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்களோ அந்த கண்ட்ரியில் நீங்கள் போய் படிக்கிறது உங்களுடைய ஃபியூச்சர் வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஓகே.